இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எண்ணற்ற முகங்கள், எண்ணற்ற வாழ்க்கைகள். ஆனா, அந்த எல்லார்கிட்டயும் ஏன் ஒரு குறிப்பிட்ட மனிதர் தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கணவன் அல்லது மனைவியா மாறுறாங்கன்னு நீங்க யோசிச்சதுண்டா? நாம அந்த மனிதர முன்னாடி தெரியாமலே இருந்திருக்கலாம். ஆனா, ஒரு நாள் திடீர்னு அவங்க நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான மனிதரா மாறிடுறாரு. நம்மோட முழு உலகமே அவங்கள சுற்றி திரிய ஆரம்பிச்சிடும். திருமண மேடையில 3 சுற்று எடுக்கும்போது, நமக்கு இது நம்ம தேர்வு, நம்ம குடும்பம் எடுத்த முடிவுன்னு தோணும். 1000 பேர்லருந்து இந்த ஒருத்தரையே நாம தேர்ந்தெடுத்தோம்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அது நம்ம தேர்வில்ல. அது நம்ம பிறக்கும் முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு பழைய கணக்கு. கருட புராணம் சொல்றது என்னன்னா, திருமணம் என்பது சாதாரண சம்பவம் இல்ல. அது 2 ஆன்மாக்கள் சந்திப்பது மட்டும் இல்ல. 2 பழைய கணக்குகள் மோதிக்கொள்ளும் ஒரு சம்பவம். அதாவது உங்க கணவன் அல்லது மனைவி இந்த ஜென்மத்துல உங்க வாழ்க்கை துணையா வந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை கடந்த ஜென்மத்துல உங்ககிட்ட இருந்து ஒரு கணக்கு வாங்க வேண்டிய ஆன்மாவா இருக்கலாம். அதனால தான் சிலருடைய வாழ்க்கையில திருமணம் சொர்க்கமா இருக்கும். சிலருக்கு அது நரகமா மாறிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த அதிர்ச்சியான ரகசியம். உங்க வாழ்க்கை துணை உண்மையிலேயே உங்க காதலா? இல்ல கடந்த ஜென்மத்துல உங்ககிட்ட இருந்து கடன் வாங்க வந்த ஆன்மாவா? உண்மை என்னன்னா, இந்த ஜென்மத்துல உங்க கணவன் அல்லது மனைவியா இருக்கிற இந்த மனிதர் கடந்த ஜென்மத்துல உங்க பெரிய எதிரியா இருந்திருக்கலாம். இல்ல நீங்களே அவங்களுக்கு பெரிய அநியாயம் செஞ்சிருக்கலாம். அப்போ அவர் பலவீனமா இருந்தா உங்ககிட்ட பழி வாங்க முடியல. ஆனா சாவும் நேரத்துல அவங்களோட மனசுல இருந்த கோபமும் பழி வாங்கணும் என்ற தீயும் அந்த ஆன்மாவை மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள இழுத்து கொண்டு வந்திருக்கும். இப்போ அதே ஆன்மா உங்க வீட்டிலேயே உங்க வாழ்க்கையிலேயே இருந்த அந்த பழைய கணக்கை சரி பண்ண வருது. சில நேரம் உங்களை அளவைக்கும், வருத்தும், துன்பப்படுத்தும். அது நடப்பது அந்த பழைய மனக்கசப்பு முழுக்க கரையும் வரைக்கும் தான். நாம சாதாரணமா இத குடும்ப சண்டை அல்லது குடும்ப வன்முறைன்னு சொல்லுவோம். ஆனா ஆன்மீக பார்வையில பார்த்தா இது பழைய கர்ம கடன் தீர்ற ஒரு செயல்னு சொல்லப்படுகிறது. 2வது வகை திருமணம் கடன் சம்பந்தமான திருமணம். இந்த மாதிரி உறவுல எல்லாம் பணம் தான் முக்கியமா இருக்கும். சில சமயம் ரொம்ப உழைப்பாளி ஒருத்தருக்கு எப்போதும் உடம்பு சரியில்லாதவரோ, அதிகமா செலவு செய்றவங்களோ, சம்பாதிக்காம பணம் வீணாக்குறவங்களோ வாழ்க்கை துணையா கிடைக்கலாம். அப்போ என்னாகும்? ஒருவர் வாழ்நாள் முழுக்க உழைச்சு சம்பாதிப்பாரு. ஆனா அந்த பணம் எல்லாம் வாழ்க்கை துணையின் நோய், ஆசை, தவறுகளை சரி பண்றதுக்கே போயிடும். நமக்கு அது நாம நல்ல கணவன் அல்லது மனைவி கடமை செய்கிறோம் போல தான் தோணும். ஆனா கருட புராண பார்வையில பார்த்தா அது பழைய ஜென்ம கடன் திருப்பி கொடுக்கறது. ஒருவேளை கடந்த ஜென்மத்துல நீங்க அவங்களோட பணத்தை எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால இப்போ அவங்க அந்த பணத்தை வட்டியோட திருப்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன் முழுக்க முடிஞ்ச நாள்ல ஒரு விஷயம் நடக்கும். அந்த மனிதர் திடீர்னு மாறிடலாம். இல்ல அமைதியா உங்க வாழ்க்கையிலிருந்து விலகிடலாம். அது விவாகரத்து மூலமாவோ அல்லது மரணம் மூலமாகவோ இருக்கலாம். ஏன்னா பழைய கணக்கு முடிஞ்சிடுச்சு. 3வது வகை அலட்சியமான திருமணம். இதுல பெரிய காதலும் இருக்காது, பெரிய சண்டையும் இருக்காது. இருவரும் சேர்ந்து வாழுவாங்க. ஆனா மனசுல ஆழமான பாசமோ நெருக்கமும் இருக்காது. வாழ்க்கை கடமைக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த ஜென்மத்துல அந்த ஆன்மா கிட்ட சின்ன அளவிலான கணக்கு மட்டும் இருந்திருக்கும். பெரிய கடன் ஏதோ இருந்திருக்காது. அதனால இயற்கை இருவரையும் சேர்த்து அந்த சின்ன கணக்கை முடிச்சுட்டு அடுத்த பாதைக்கு அனுப்பிடும். இதற்குள்ள இன்னொரு வகை உறவும் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அரிது. அதுதான் புண்ணிய உறவு. கடந்த ஜென்மத்துல 2 ஆன்மாக்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்ல செயல்களின் துணையா இருந்து சேர்த்த புண்ணியத்தால இந்த உறவு உறவாகும். அந்த மாதிரி கணவன் அல்லது மனைவி கிடைத்தா அவங்க ஒருபோதும் உங்களை கீழே விழவிட மாட்டாங்க. எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பா நின்று ஆதரவு தருவாங்க. ஆனா கலியுகத்துல இப்படிப்பட்ட உறவுகள் 1000த்துல ஒண்ணே இருக்கும். பெரும்பாலான திருமணங்கள் இந்த முதல் 3 வகைகள்ல ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ இன்னொரு ரொம்ப சென்சிட்டிவ் விஷயத்தை பத்தி பேசலாம். பலர் திறந்த மனசோட பேசவே தயங்குற விஷயம். அதுதான் வெளிப்புற உறவுகள். ஒரு கேள்வி எழும்.
திருமணம் 7 ஜென்ம பந்தம்னு சொல்றாங்க. அப்படின்னா 3வது மனிதர் எப்படி நடுவுல வர்றாரு? இது வெறும் குணநலன் பலவீனமா? இல்ல இதுக்கு பின்னாடியும் ஏதாவது கர்ம கணக்கா? சாஸ்திரங்கள் சொல்வது என்னன்னா, சில நேரம் நம்ம பழைய ஜென்ம கணக்கு ஒரே மனிதர்கிட்ட மட்டும் முடிஞ்சு போயிடாது. ஒருவேளை கடந்த ஜென்மத்துல உங்களுக்கு 2 திருமணம் இருந்திருக்கலாம். இல்ல வேற யாரோட ஆழமான காதல் இருந்திருக்கலாம். ஆனா அது திடீர்னு முடிஞ்சு போயிருக்கும். அந்த ஆன்மாவும் இன்னும் தன்னோட கணக்க வாங்க வர காத்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல உங்க திருமணம் வேறவங்களோட நடந்திருக்கும். ஏன்னா விதியில அதுதான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த பழைய ஆன்மா, அந்த பழைய காதலன் அல்லது காதலி மறுபடியும் உங்க வாழ்க்கையில வந்துட்டா, சில சமயம் நம்ம மனசு அதை தடுக்க முடியாம போயிடும். அந்த தடை செய்யப்பட்ட ஈர்ப்பு உண்மையிலே காதல் இல்ல. அது முடிக்காத பழைய கர்ம கடனின் அழைப்பு. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கருட புராணம் இதை சரி என்று சொல்லவே இல்லை. அது ஒரு சோதனைன்னு தான் சொல்கிறது. இயற்கை உங்களை பழைய கடனாளியுடன் மீண்டும் சந்திக்க வைக்கும். ஆனா உங்க கையில விவேகமும் தர்மமும் இருக்கு. நீங்க அந்த ஈர்ப்புல அடிமையாகி உங்க தற்போதைய வாழ்க்கை துணைய ஏமாத்திட்டீங்கன்னா புதியதும் இன்னும் மோசமானதுமான கர்மத்தை உருவாக்கிக்கிறீங்க. ஏற்கனவே சீரான் இருந்த நூலை இன்னும் மோசமா சிக்க வைக்கிற மாதிரி பலர் இதை காதல் என்று நினைத்து அதுல குதிக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே ஒரு பழைய கடன், நம்மை இழுத்து கீழே தள்ள வர கடன். இன்னொரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். என்னடா என் திருமணம் நடக்கவே இல்லை, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? இதுக்கு காரணம் சாபம்னு நினைக்க வேண்டாம். சில சமயம் அது ஒரு ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். கருட புராணம் சொல்வது என்னன்னா, இந்த பூமியில பெரிய கர்ம கடன் எதுவும் இல்லாத ஆன்மாக்களை இயற்கை திருமண பந்தத்தில் கட்டி போடாது. அவங்கள சுதந்திரமா விடும். அதனால சிலருக்கு திருமணம் நடக்காதது அவங்களோட ஆன்மா பயணத்தின் கடைசி கட்டம் இருக்கலாம் என்பதற்கான ஒரு சைகை. அவங்களுக்கு ஒரே மனிதருடன் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. மனித குலத்திற்காகவோ அல்லது இறைவனுக்காகவோ வாழ வேண்டிய பாதை அவங்களுக்கு காத்திருக்கலாம். ஆனா சமூகம் அழுத்தம் கொடுப்பதால நாம தான் கவலைப்படுவோம், எனக்கு திருமணம் ஆகலன்னு. உண்மையிலேயே சில சமயம் கடவுள் நம்மை காப்பாற்ற முயற்சி செய்ய கூண்டுக்குள்ள நாம தான் தானாக போய் அடைஞ்சுக்க முயற்சி செய்கிறோம். அதனால உங்க திருமணம் நடக்கலன்னா இல்ல நடந்து உடைஞ்சிட்டா அதை துரதிர்ஷ்டம்னு நினைக்காதீங்க. அது ஒரு வேளை உங்க வாழ்க்கைக்காக காத்திருக்கும் பெரிய நோக்கத்துக்கான ஒரு சைகையா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு கேள்வி வரும். எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்றால் நம்ம கையில் என்ன இருக்கு? நாம அமைதியா எல்லா துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு வாழணுமா? இல்ல. கருட புராணம் நம்மை பலவீனமாக்க வரல, நம்மை புத்திசாலிகளாக மாற்ற வருது. ஒரு நாள் நமக்கு புரியும், அந்த மனிதர் என்னை காயப்படுத்துறது அவன் கெட்டவன் என்பதற்காக இல்லை, நான் அவனுக்கு பழைய கடன் வாங்கியவன் என்பதற்காக. அப்போ நம்ம பார்வை மாற ஆரம்பிக்கும். நாம நம்மையே பாதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்க மாட்டோம், அழுதுகிட்டே இருக்க மாட்டோம். நமக்கு புரியும், இன்னைக்கு கிடைச்ச அவமானம் அல்லது வலி நாம கடந்த காலத்துல எரிந்து பந்து சுவரில் மோதி பின் நமக்கே திரும்பி வந்தது மாதிரி தான். அதுக்கு பிறகு ஒரு கேள்வி வரும், தீர்வு என்ன? விவாகரத்துக்கு தான் தீர்வா? இப்போ காலத்தில் பலர் உடனே விவாகரத்து எடுத்து விடுறாங்க. துணையை மாற்றினால் துன்பம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்மத்தின் சட்டம் வேற மாதிரி சொல்லுது. நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாம அந்த கடனை செலுத்தாம நடுவில் இருந்து ஓடிட்டீங்கன்னா அந்த கடன் மன்னிக்கப்படாது. அது தொடர்ந்து உங்களோட வரிக்கொண்டே இருக்கும். நீங்கள் 2வது திருமணம் பண்ணினாலும் அதே பிரச்சனைகள் மறுபடியும் வரலாம். முகம் மட்டும் மாறும், ஆனால் கதை அதே மாதிரி தான் இருக்கும். சில பேரை பார்த்துருப்பீங்க, 2, 3 திருமணம் பண்ணினாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு அதே மாதிரி ஏமாற்றம் அல்லது துன்பம் தரும் துணை தான் கிடைக்கும். ஏன் தெரியுமா? மனிதரை மட்டும் மாற்றுறாங்க, ஆனால் தங்களோட கர்மத்தையும் உள்ளே இருக்கும் ஆற்றலையும் மாற்றவே மாட்டாங்க. ஒரு மாணவன் தேர்வை பாஸ் பண்ணாமல் பள்ளி மட்டும் மாற்றினா என்ன பயன்? அவன் அதே கிளாஸில் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைவான். அது போல தான் திருமணமும். ஒரு திருமணம் உடையும் போது வரும் வலி ஏன் உடம்புக்கு பட்ட காயத்தை விட அதிகமாக இருக்கும்னு யோசிச்சதுண்டா? விஞ்ஞானம் சொல்வது அது டொபாமைன், ஆக்சிடோசின் மாதிரி ஹார்மோன் குறைவு. ஆனால் ஆன்மீகம் வேற மாதிரி சொல்கிறது. திருமண நேரத்தில் 2 பேரோட உயிர் ஆற்றலும் இணைந்து விடுகிறது. அவங்களோட ஆற்றல் நரம்புகள் ஒன்றாகி விடுகிறது. அப்படி இணைந்திருக்கும் 2 விஷயங்களை வலுக்கட்டாயமாக பிரிச்சா வரும் வலி அது ஆன்மாவின் காயம். அந்த காயம் சில சமயம் ஒரு வாழ்க்கை முழுக்க கூட ஆறாது.
சில சமயம் பல ஜென்மம் கூட ஆகும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு உறவை உருவாக்குவது சுலபம், ஆனால் அதை காப்பாற்றுவதும் உடைப்பதும் ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். இந்த கர்ம சுழற்சியை உடைக்க ஒரே ஒரு ரகசியமான வழி இருக்கு என்று முனிவர்கள் சொல்கிறார்கள். அந்த வழி சாட்சி, மனநிலை மற்றும் மன்னிப்பு. கேட்க சாதாரணமா தோன்றும், ஆனா செய்ய மிகவும் கடினம். உங்க வாழ்க்கையை சீரழித்த கணவனை, உங்களை அவமானப்படுத்திய மனைவிய மனதார மன்னிப்பது, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு உள்ளத்திலிருந்து வாழ்த்து சொல்லுவது. நம்ம அகம்பாவம் என்ன சொல்கிறது? நான் அவனை விட மாட்டேன், பழி வாங்குவேன். ஆனால் நினச்சிக்கோங்க, பழி வாங்குவது என்றால் ஒரு புதிய கர்ம சுழற்சியை ஆரம்பிப்பது தான். இந்த ஜென்மத்தில் நீங்கள் அவனை துன்பப்படுத்திட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க மீண்டும் வந்து பழி வாங்க வேண்டியிருக்கும். இந்த சுழற்சி ஒருபோதும் முடியாது. உண்மையிலேயே இந்த துன்பமான திருமணத்திலிருந்து வெளியே வரணும்னா அந்த கயிறு வெட்டணும். ஆனால் அந்த கயிறு வெறுப்பால் வெட்டப்படாது. வெறுப்பால் அது இன்னும் பலமாகும். அதை வெட்டுவது புறக்கணிப்பாலும் மன்னிப்பாலும் தான். ஒரு சின்ன முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு நாள் இரவு உங்க வாழ்க்கை துணை தூங்கும்போது அவங்களுடைய முகத்தை அமைதியா பாருங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய அகம்பாவம் தூங்கி கொண்டிருக்கும். மனசுக்குள்ள பேசுங்க, நம்ம கிட்ட இருந்த பழைய கணக்கு என்ன என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் உன்னை துன்பப்படுத்தியிருக்கலாம், அதற்கு மன்னிச்சிடு. நீ இந்த ஜென்மத்துல எனக்கு கொடுத்த துன்பத்தையும் நான் மன்னிச்சு விட்டேன். இந்த பழைய கடன் முடிந்தது. நீயும் சுதந்திரம், நானும் சுதந்திரம். இந்த எண்ணத்தை தினமும் அனுப்புனீங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கும். இதுவரை பழி வாங்கணும்னு இருந்த அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். சண்டை இல்லாமல், வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் ஒரு மாற்றத்தை கவனிப்பீங்க. அந்த மனிதர் மாறிடலாம், இல்லை அமைதியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போகலாம். ஆனால் இந்த தடவை அவங்க வெறுப்போடு போக மாட்டாங்க, விடுதலையோடு போவாங்க. கருட புராணம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது. குழந்தை கருவிலேயே உருவாகும் மனநிலை பற்றிய ஒரு ரகசியம். திருமணம் ஆகாதவர்களுக்கும் குடும்பம் அமைக்க போகிறவங்களுக்கும் இதை கவனமாக கேட்கணும். நாம் பொதுவாக குழந்தை நம்முடையதுன்னு நினைப்போம். ஆனால் சாஸ்திரம் சொல்வது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் மனநிலை, சிந்தனை, ஆற்றல் எந்த மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரி ஆன்மா தான் அவங்களுடைய கர்ப்பத்துக்கு ஈர்க்கப்படுகிறது. எப்போதும் சண்டை, கோபம், பேராசை நிறைந்த வீட்டில் தெரியாமலேயே கீழ்நிலை ஆன்மா அல்லது பழைய எதிரி ஆன்மாவையே அழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தை பெரியவனாகி பெற்றோரை மதிக்காமலும் துன்பப்படுத்தியும் இருக்கலாம். அப்போ பெற்றோர் ஆச்சரியப்படுவாங்க, ஏன் குழந்தை நல்லவனா வளரலையேன்னு. ஆனா அந்த குழந்தை எப்படி நல்லவனா வளர்வான்? அவனை இந்த உலகத்துக்கு அழைக்கும் நேரத்தில் உள்ள மனநிலை ராவணனோட மாதிரி இருந்திருந்தா? அதனால தான் நம்ம சமயத்தில் திருமணம் ஒரு ஒப்பந்தம் மட்டும் இல்லை, ஒரு புனித சடங்காக கருதப்படுகிறது. திருமணத்துக்கு முன் ஜாதகம் பார்க்குறோம், ஆனால் இப்போது குணம் மட்டும் பார்க்குறோம், கர்மம் பார்க்க மாட்டோம். உண்மையான பொருத்தம் என்னன்னா, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஆன்மீகமாக உயர்த்த உதவுவோன்னு முடிவு செய்வது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஈர்ப்பின் விஞ்ஞானம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப புத்திசாலி பெண் ஒருத்தி தவறான பழக்கமுள்ள ஆணை காதலிக்கிறான். நல்ல குணமுள்ள ஆண் ஒருத்தன் ஏமாற்றும் பெண்ணின் பின்னால் பைத்தியமாக ஓடுறான். குடும்பம் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது உண்மையான காதல் இல்லை, அது கடந்த ஜென்ம கர்மத்தின் காந்த ஈர்ப்பு. விஞ்ஞானம் இதை பெரோமோன் தாக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீகம் இதை ஆசையின் வலை அல்லது மாயை என்று சொல்கிறது. சில நேரங்களில் கடந்த ஜென்மத்தில் முடிக்காத ஒரு கர்ம கணக்கு இருந்தா இயற்கை நம்ம கண்களுக்கு முன்னாடி ஒரு திரை போட்ட மாதிரி ஆகிடும். அந்த மனிதரின் குறைகள் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க இல்லாம நாம வாழ முடியாது போல தோணும். ஆனா அந்த தீவிர ஈர்ப்பு உண்மையான காதல் இல்லை, அது பழைய கர்மத்தின் காந்த ஈர்ப்பு. அந்த உறவின் மூலம் பழைய கணக்கை முடிக்க நம்மை இழுக்கும் சக்தி. உண்மையான காதல் மனிதரை கண்மூடியா மாற்றாது, அது மனசுக்கு அமைதி தரும், வாழ்க்கைக்கு தெளிவு தரும். ஒரு உறவில் சேர்ந்த உடனே உங்கள் அமைதி போயிடுச்சுன்னா, குடும்பத்திடம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, வாழ்க்கை, வேலை எல்லாத்துலேருந்தும் விலக ஆரம்பிச்சிங்கன்னா அது காதல் இல்லை, வரப்போகும் புயலுக்கான எச்சரிக்கை. இதற்கான ஒரு எளிய வழியை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, தானம் மற்றும் சேவை. திருமண வாழ்க்கையில் அதிக சண்டை இருந்தால் அது கிரகங்களின் பாதிப்புன்னு நம்பினாங்க.
கருட புராணம் சொல்வது என்னன்னா, ஒரு பெண்ணின் திருமணத்துக்கு உதவி செய்தாலோ அல்லது ஏழை ஜோடிக்கு உதவி செய்தாலோ உங்க திருமண கர்மம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். நீங்க மற்றவர்களின் வீட்டை அமைக்க உதவினா இயற்கை உங்க வீட்டை காப்பாற்ற ஆரம்பிக்கும். இது ஒரு பிரபஞ்ச விதி. நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க மற்றவர்களின் வீட்டில் தீ வைத்தா உங்க வீட்டில் அமைதி இருக்காது. அப்போ ஒரு கேள்வி வரும், விதியெல்லாம் எழுதப்பட்டதுன்னா அதை மாற்ற முடியாதா? கருட புராணம் சொல்லுவது, விதியை முழுவதும் அழிக்க முடியாது, ஆனா அதை லேசாக்க முடியும். உதாரணத்துக்கு, உங்க விதியில கல்லால் காயமாகும் இருந்தா அதை முழுக்க தவிர்க்க முடியாது. ஆனா கவனமா நடந்தா, காலில் செருப்பு போட்டா அந்த கல் குத்தாது. திருமண வாழ்க்கையிலும் அதே மாதிரி விதியில் இருக்கும் முள்ள மலரா மாற்றுவது தான் தவம். குடும்ப வாழ்க்கை தான் பெரிய தவம் என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. காட்டுக்கு போய் சன்னியாசியாக இருப்பது சுலபம், ஆனா வீட்டுல தினமும் வரும் சின்ன சண்டைகளுக்குள்ள அமைதியா இருக்கிறது, கோபத்தை அடக்கிக்கிறது, இது ஹிமாலயத்தில் தவம் செய்யறதையும் விட கஷ்டம். உங்க திருமணம் தவறான மனிதருடன் நடந்திருந்தாலும் அதை ஒரு தேர்வு மாதிரி பாருங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு கஷ்டமான கேள்வி கொடுத்துருக்காரு, ஏன்னா நீங்க அதை தீர்க்கும் திறமை உள்ளவர்னு அவர் நம்புறாரு. அதனால அந்த சூழ்நிலைய உங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை துணை கோபமா கத்தினாலும் உடனே பதில் சொல்லாதீங்க, அமைதியா பார்த்துக்கிட்டு இருங்க. அப்போதான் மாயை எப்படி வேலை செய்கிறது என்று புரியும். திருமணம் செய்ய போறவங்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனை, வெளிப்புற அழகை பார்த்து மட்டும் திருமணம் செய்யாதீங்க. அந்த மனிதருடன் இருக்கும்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கிறதா என்று பாருங்க. அவர் உங்களை நல்ல மனிதராக மாற்றுகிறாரா என்று பாருங்க. திருமணத்திற்கு முன் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்யுங்க, என் ஆன்மாவின் பயணத்துல துணையா வரக்கூடிய மனிதரை என் வாழ்க்கைக்கு அனுப்பு, என் கால்களுக்கு சங்கிலியா ஆக்கக்கூடியவரை அல்ல. இறுதியாக ஒரு உண்மை, எந்த உறவும் நிரந்தரம் இல்லை. நாம எல்லாரும் பயணிகள். ஒரு இடத்துல சந்திச்சு கொஞ்ச நேரம் சேர்ந்து நடக்கிறோம், பிறகு தனித்தனி பாதைக்கு போகிறோம். அதனால இந்த சின்ன வாழ்க்கைய வெறுப்பு, குறை சொல், சண்டை எல்லாத்துலேயும் வீணாக்காதீங்க. உங்க வாழ்க்கை துணை எப்படி இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் உங்க கர்மத்தின் கண்ணாடி. கண்ணாடியில முகம் அழுக்கா தெரிஞ்சா கண்ணாடியை உடைக்க முடியாது, முகத்தை தான் சுத்தம் செய்யணும். அதே போல நம்ம கர்மத்தை சுத்தப்படுத்தணும், சேவை செய்யணும், தானம் செய்யணும், நல்லதை நினைக்கணும். நம்ம நல்ல கர்மம் அதிகமானா கெட்ட கர்மத்தின் தாக்கம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். நம்ம எரிக்க வந்த தீ கூட மெதுவா அணைந்து போகும். நினைவுல வச்சுக்கோங்க, திருமணம் ஒரு கதை அல்ல, அது ஒரு தீயின் நதி. அதுல இறங்கி நீந்துபவன் தான் உண்மையான தங்கமாகி வெளிவருவான். இந்த சிந்தனை உங்க மனசை தொட்டிருந்தா மனசை உடையாதீங்க, மகிழ்ச்சி அடைங்கள். ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கே உங்க மனசுல இருக்கும் குறைகளையும் கசப்புகளையும் விட்டு விட்டு உங்க வாழ்க்கை துணைய உள்ளத்திலேயே மன்னிச்சிடுங்க. அவங்க அருகில் இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா நாம ஒருவரை அடைத்து வைத்த கூண்டில் தான் நாமும் சிக்கிக்கொள்கிறோம். அவரை விடுதலை செய்யுங்க, நீங்களும் விடுதலை ஆகுவீங்க. உங்க உறவுகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, புரிதல் கொடுங்கள், இடம் கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் இடத்தில்தான் இறைவன் இருக்கிறார். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.